ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஏன்னா நம்ம இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி திரு செங்கோட்டையன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர் இயல்புல ஒரு கட்சிக்காரர். திரு ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி அவர் ஏடிஎம்கே தான். அவங்களுக்கு கோபம் இருக்கும், ரோஷம் வரும். அவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சி தலைவருடைய நிர்வாகிகளுடைய, மாவட்ட நிர்வாகிகளுடைய பேரை சொல்ல முடியும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானவர் திரு செங்கோட்டையன். அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நிர்வாகிலேருந்து, தேனியில் இருக்கக்கூடிய நிர்வாகிலேருந்து, திருவள்ளூர் இருக்கக்கூடிய நிர்வாகி வரைக்கும் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் பார்க்க எல்லாருமே வளர்ந்தவர்கள் தான். திரு தங்கமணி வேலுமணி அவர்கள் உட்பட எல்லாருமே இவர் பார்க்க வளர்ந்தவங்க தான். எடப்பாடி அவர்களே இவரோட சிஷ்யப்புல அது எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் ஆரம்பிட்ட பாடம் படித்தவர். ரொம்ப சீனியர் மோஸ்ட். அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கார். அம்மா அவருடைய பெரிய நம்பிக்கையை பல சமயங்களில் பெற்றிருந்தார். அவருடைய டிராவல் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தார். ஸோ அவர் பேசிக்கலாக ரிபல் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் பேசிக்கலாக ரிபல் கிடையாது. அவர் அதிருப்திகளை சொல்லுவார், வெறுப்புகளை காட்டுவார், கோவப்படுவார், ரோசப்படுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் அப்படின்னா நான் பார் கட்சியை உடைச்சிட்டு போகிறேன், அப்படின்னா பார் நான் தனி கோஷ்டி அமைக்கிறேன், அந்த குரூப்பில் அவர் என்றைக்குமே கிடையாது. அவர் பேசிக்கலி திரு செங்கோட்டையன் இஸ் நாட் எ ரிபல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அதுக்கு அடுத்த விஷயத்தில் அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான பதிலாக வரும். கூவத்தூரில் சசிகலா அவர்கள் சிறை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட போது அவங்க யார் அடுத்த தலைவராக இருக்கும், முதல் சாய்ஸாக திரு செங்கோட்டையன் இருந்தார். ஏன்ட்டு அவ்வளோ பணம் கிடையாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக இப்போ சொல்லிட்டார். அதாவது அந்த நிதானம் கொண்டவர். அப்படி நான் பார்த்துக்கலாம், நான் 2 தவணையாக பண்ணிடுறேன், 3 தவணையாக பண்ணிடுறேன், அப்படி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு இருந்தார். கலைஞர் அவர் சொன்னது போல் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அதனால அவர் இது ஒரு ரிபல் பண்ணுவார், உடைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் கிடையாது. இவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. நான் கேள்விப்பட்டது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு அது சரி பண்ணப்பட்டுருச்சு. அது பேசி அவரே திரு எடப்பாடி பழனிசாமி, திரு செங்கோட்டையனுமே பேசி அதை சரி பண்ணிட்டாங்க. ஒரு கேப் இருந்ததை, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்ததை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு திரு செங்கோட்டையனுடைய எதிர்பார்ப்பும் அவ்வளோதான். அவர் கம்பு சுத்துறவர் கிடையாது. நான் யார் தெரியுமான்னு சொல்றவர்கள் கிடையாது. ரொம்ப அமெரிக்கா நமக்கு எதுக்குங்க அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகிற கழகத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியிலே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நடத்தினார்கள்.